சோழர்கள் காலத்து குதம்பை என்னும் காதணியும் அதிகமாக பயன்படுத்தப்பட்டு இருப்பதை கல்வெட்டால் அறிகின்றோம். கழுத்தணி கண்டிகை என்று வழங்கப்படுகின்றது. முத்துமாலையை தனிவடம் என்ற சொல்லால் வழங்கப்படுவதை அறிய முடிகின்றது. கையணிகளில் காப்பு, கடகம், ஆடகம் ஆகியவற்றை கல்வெட்டுகள் மிகுதியாக குறிப்பிடுவது என்று அறிகின்றோம். விரலணியாக பட்டப்பு என்ற அணிகலன் இருந்ததை கல்வெட்டால் அறிய முடிகின்றது. இப்படி கல்வெட்டில் 1000க்கும் மேற்பட்ட தமிழ் சொல்லாட்சி பயன்படுத்தப்பட்டு இருப்பதை காலம் கருதி சில சொற்களை மட்டும் உங்கள் முன் கூறினேன். இந்த வாய்ப்புக்கு நன்றி. நன்றி, வணக்கம். அர்த்தநாரீஸ்வரன் அவருக்கு கொடுத்த அந்த காலத்தை பயன்படுத்திக் கொண்டு நம்முடைய கட்டுரையை முடித்திருக்கின்றார். அவருடைய கட்டுரை தமிழ் ஆட்சி எப்படி கல்வெட்டுகளில் இருக்கிறது என்பதை அவர் நமக்கு விவரித்திருக்கின்றார். அந்த வகையிலே ஆண்கள் பெண்களுடைய பெயர்கள் பெயர்களாக இருக்கிறதா? பெயர்கள் சொல்ல முடியுமா? அது போன்ற தமிழ் பெயர்கள்லாம் வருது. கல்வெட்டுகளில் இந்த ஸ்வஸ்திசரி என்பதற்கு நேராக நன்மகன் சொல்லிட்டு இருந்தோம். சோழ நாட்டில் சில கல்வெட்டுகள்ல எல்லா நன்மையும் பெருக என்று ஸ்வஸ்திசரியோட தூய தமிழ் சொல்லி சேர்த்திருக்கிறார்கள். இன்னொன்று உபயகுலோத்தங்கள் என்ற சொல்லை இருமரமும் தூய பெருமாள் என்று மொழிபெற்றிருக்கிறார்கள். ஸ்வஸ்திசரி என்பதை தமிழாக்கி சுகத்திசி என்று எழுதியிருக்கிறார்கள். ஆகவே இந்த செம்மொழியை எடுத்துக்கொண்டால் இந்த நல்ல தமிழ் சொற்களை பல கல்வெட்டுகள் காணுகின்றோம். பண்டாரம் அப்படிங்கிற சொல் கோயில் நிர்வாகத்தை குறிக்கிறதா? பண்டாரம் நிலை கவனித்து வருகின்ற நிர்வாகத்தை. சரிங்க சார், நன்றி சார். அடுத்து பெண்கள் பத்தி செம்மொழி இருக்குதா, மொழி அந்த சொல் இருக்குதான்னு கேட்டாரு. அதுல இப்ப நான் ஒரு கல்வெட்டு கண்டுபிடிச்சிருந்தேன். அதுல அறிஞை பிராட்டி அப்படின்ற சொல் கையாளப்பட்டிருக்கிறதுங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். டாக்டர் அர்த்தநாரீஸ்வரன் தமது கட்டுரையை சிறப்பாக படித்தளித்திருக்கின்றார். அது பற்றிய சில கேள்விகள் அதற்கும் சரியான விடையளித்திருக்கின்றார். அவருக்கு இந்த அரங்கின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதற்கு அடுத்து இப்பொழுது நமக்கெல்லாம் நன்கு அறிவுமான டாக்டர் புலவர் ஐயா அவர்கள் இப்பொழுது பேசுவார். தமது கட்டுரையை படிப்பார். அவைக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொல்லியலிலும் கல்வெட்டிலும் செய்திகள். இது எல்லோருக்கும் பெரும்பாலும் அறிமுகமான செய்திகள் தொகுத்தொன்றாக கொடுத்திருக்கின்றேன். கட்டுரைக்கு பின்னர் ஒரு சில நீங்கள் பார்க்கலாம். சங்ககால நடுகளிலும் உள்ள எழுத்தும் உண்மையில் புரியும் வேறெழுத்தில் கண்டுபிடித்திருக்கிறது. அதை பற்றி அதிகமாக சொல்ல வேண்டியது சங்ககால கிடைத்திருக்கின்றன. இன்னொன்று தொன்மையான அரசர்களை பற்றி செப்பேட்டிலும் கல்வெட்டிலும் குறிக்கப்பட்டதை நாம் பார்க்கின்றோம். ஒன்று பாண்டியன். இந்த பாண்டியனை உட்பட்டவன் என்று சொல்லியிருக்கிறார். மதுரையை அழித்த கடலை வேலெறிந்து கடலை வட்ட செய்தான். அதனால் கடல் கால்களில் அடிபடிந்தது என்ற கருத்தில் விளம்பரம் என்ற பாண்டியன் பெயர். அதை பிற்கால கூட மாலை முடியோன் வேலை வடிம்பலம் என்றெங்கும் என்ற சொல் வருவதை பார்க்கின்றோம். இந்த வேலை காரணத்தால் தான் பகரலியாறு கடல் மூழ்கியது. வடிவேல் எரிந்த வான்பகை பொறாது பகரலியாற்றுடன் பன்மனையாக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கிடல் கொண்ட 2 செப்பேடுகளிலும் ஒரு கல்வெட்டுகளிலும் பாண்டியனை பற்றி குறிப்புகள் பார்க்கின்றோம். வேலுக்குடி செப்பேட்டில் விசையோடு விண்மீனோடு போர்மிக்கெழுந்த கடல் திரைகள் சென்றவன் சேவலை பணிய அன்று நின்ற ஒருவன் என்று இவரை பற்றி குறிப்பதை பார்க்கின்றோம். அடுத்த சின்னமொழி செப்பேட்டிலே
செம்மொழி பூனோடும் தோன்றி தென்தமிழின் கரை கண்டு மும்முனை வேல் ஒன்று விட்டு விரைவர்கள் கடல் மீட்டும் என்ற குறிப்பில் இந்த கடல் வட்ட திசையை பார்க்கின்றோம். பலனுடைய மெக்கித்தையில் மன்னர் பிரான் வழுதியர்கோன் வடிம்பலம்ப நின்றருளி மாக்கடலை எரிந்தருளி என்ற 2 செப்பேட்டிலும் ஒரு கல்வெட்டிலும் வடிம்பலம்பன் என்ற பாண்டியனுடைய செய்தி வரையை பார்க்கின்றோம். அடுத்து பாண்டியன் தலையாலங்கானத்து செல்வன் நெடுஞ்செழியன். தலையாலங்கானத்து செல்வன் நெடுஞ்செழியனை பற்றி சின்னப்பட்டில் தலையாலங்கானத்து தன்னொக்கும் இருவேந்தரை கொலைவாளின் தலிதமித்தும் குறைத்தலையின் கூத்தொழித்தும் என்று வருவதையும், பின்னர் தலைவர் செப்பேட்டில் ஆலங்கான தமிழ் கடந்தும் என்று கூறி பார்க்கின்றோம். இந்த பாடலிலே 2 வேந்தர் மட்டும் வராங்க. ஆனால் 2 வேந்தர் மட்டுமல்ல, 7 சித்தரசர்களை இவன் வென்றதாக புறநானூறு சொல்லுதுங்க. கொய்சுவல் புறவின் கொடித்தேர் செழியன் ஆலங்கானத்து அகந்தலி சிவப்ப சேரல் செம்பியன் சினங்கெழு திதியன் போர்வல் யானை புலந்தரி எழினி நாரரி நரவின் எருமையூரன் தேங்கமல் அகலத்து புலந்த சாந்தின் இருங்கோ வேண்மான் இயல்தேர் பொருணன் என்று 7 நல்வலம் அடங்க ஒரு பகல் வெண்குடை அகப்படுத்து ஒரு பகலிலே 2 பெரு வேடரையும் 5 வேடரையும் கொன்ற காரணத்தால் தான் இந்த தலையாலங்கானத்து தன்னொக்கும் கொலைவாடின் தலிதமித்தும் குறைத்தொழின் கூத்தொழித்தும் செய்தி பார்க்கின்றோம். இனி முதுகுடும்பி பெருவழுதி, அவனை பற்றி வேலுப்பிடி செப்பேட்டில் கொலியானை பல ஓட்டி கூடாமன்னர் குழான் தவிர்த்த பலியாக முதுகுடுமி பெருவழுதியும் பாண்டியாஜராசன் பெருவழுதி என்ற காசு கிடைத்தல் பார்க்கின்றோம். இந்த பல வேள்வி செய்ததின் காரணமாக நினைவாகத்தான் அந்த பெருவழுதி நாணயம் விட்டிருப்பானோ என்ன தோன்றுகிறது கருத்துத்தான். அடுத்து பாரியை பற்றி பாரியை பற்றி புறநானூறு அடிக்குறிப்பு சொல்லுவதற்கும் கல்வெட்டு கூறுவதற்கும் வேறுபாடுகள் இருப்பதை பார்க்கின்றோம். 113வது பாடலிலே அடிக்குறிப்பில் பாரி மகளிரை பார்ப்பார் படுக்க கொண்டு வந்து பரம்பு விடுத்து கபிலர் பாடியது என்றும், 231ஆம் பாட்டிலே வேள்பாரி துஞ்சிய வழி அவன் மகளிரை பார்ப்பார்படுத்து வடக்கிருந்து கபிலர் பாடியது. அதாவதுங்க பரம்பு மலையிலிருந்து புறப்படுவதற்கு முன்னரே பாடியிருந்த பின்னர் பார்ப்பார் அடைக்கலம் கொடுக்க வேண்டும் என்று கபிலர் திட்டமிட்டு விட்டார் என்று சொல்லி பார்க்கின்றோம். அதே போல் கொடுத்து அவர் வடக்கில் சத்தார் வருது. ஆனால் ராஜராஜன் காலத்திய ஒரு கல்வெட்டில் தெய்வ கவிதை செஞ்சொல் கவிதன் மூரிவன் தடக்கை பாரிதன் அடைக்கல பெண்ணை மலையல் புதவி பெண்ணை அலைபுணல் அழுவத்து அந்தரி செஞ்சல வினல்புகும் விசம்பின் வீடு வேறு எண்ணி கடல்புகும் கவிழக்கல்லுது. அதாவது பார்ப்பார்படுத்த கொண்டு சென்றிருந்தால் விசிகோவிடமும் இருங்கோவிடமும் நீங்கள் திருமணம் செய்து கொண்டு கேட்டுக்கொண்ட அவசியம் இல்லை. ஆகவே இந்த அடிக்குறிப்பை பற்றி பிற்காலத்தில் எழுதியிருக்கலாம். ஆக அடிக்குறிப்பின் மீது நமக்கு ஐயம் ஏற்படுவதற்கு கூட இந்த இடம் நமக்கு பார்க்கின்றோம். இனி ராஜராஜன் காலத்து ஒரு கல்வெட்டில் கூட மலைமானுடைய கால்வழி வந்தவர்கள் பற்றி பாரி மகளிரை பைந்தோடி முன்கை பிடித்தோன் வருபடி புரிசில் நீ பாரிமலரை மணந்தவனுடைய வழியில் வந்தவன்